வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோல நார்த் ஃபேசிங் பிளான் பார்க்கலாம். 22க்கு 26ங்கிற சைஸ் உள்ள 2+ மாடல் ஹோம் இது. நிறைய நான் வீட்டோட பிளான்லாம் வந்து போட்டிருக்கேன். வீடியோ பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுல உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்கோ அந்த பிளானை எடுத்துட்டு வீடு கட்டிக்கிங்க. சென்னை சுற்றுப்புற பகுதியெல்லாம் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பப்பட்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். 15 லட்ச ரூபாய்க்கு மேல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல மெயில தொடர்பு கொண்டு டாயிங் வாங்கிக்கோங்க. அதே நேரத்தில் 15 லட்ச ரூபாய் கீழே வீடு கட்டுறவங்களா இருந்தாக்க நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் பத்தி எழுதுங்க. நாங்க அந்த வீட்டோட பிளான் வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிளானா இருந்தாலும் கண்டிப்பா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். இப்போ அந்த வீட்டோட பிளானை பத்தி பார்க்கலாம் வாங்க. மேல வடக்கு, கீழே வந்து தெற்கு. இது வடக்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஃபேசிங் நார்த் அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் வருது. அந்த வீட்டில் வந்து ஃப்ரண்ட்ல வராண்டா கொடுத்துருக்கோம். 6.25க்கு 12.25 அந்த மாதிரி வராண்டா சைஸ் வருது. உள்ளர என்ட்ரானோம்னா லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா 13.5க்கு 10 அந்த மாதிரி லிவிங் ரூம் வருது. அடுத்து வந்து டைனிங் ஏரியாவில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். யூ டைப். மேலே ஸ்டேர்கேஸ் வரும், கீழே டைனிங் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து சவுத்து வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் வருது. 10க்கு 11 அந்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வருது. அடுத்து வந்து இதுக்கு வந்து காமன் பாத்ரூம் தான் கொடுத்துருக்கேன். அட்டாச் பாத்ரூம் கொடுக்கலாம். அட்டாச் பாத்ரூம் கொடுக்கணும். ஸ்டேர்கேஸ் அங்கே போகும். பிளான் கொஞ்சம் மாறும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வெளியே வளர்த்ததுல வந்து நான் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அது காமன் டாய்லெட் தான் வருது. அது 4க்கு 8 அந்த மாதிரி டாய்லெட் வருது. இப்போ ஸ்டேர்கேஸ்ல மேலே ஏறி வந்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஸ்டடி ரூம் வருது. அது பார்த்தீங்கன்னா 7.25க்கு 10 அந்த மாதிரி ஸ்டடி ரூம் கொடுத்துருக்கேன். அடுத்து சவுத் வெஸ்ட்ல கீழே பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுல அதுக்கு மேல அப்படியே பெட்ரூம் சைஸ் மாறாம பெட்ரூம் 2 வருது. அது வந்து 10க்கு 11 அந்த மாதிரி வருது. அடுத்து கீழே நம்ம கிச்சன் இருந்துச்சு. அதுக்கு மேல வந்து நமக்கு வந்து பெட்ரூம்க்கு ஈக்குவலா பெட்ரூம் 3 வருது. அதுவும் 10க்கு 11 அந்த மாதிரி வருது. அந்த பெட்ரூம் 3க்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே காமன் பாத்ரூம் இருந்துச்சு. அதே பாத்ரூம் மேலேயும் அதே பொசிஷன்ல டாய்லெட் மாறாம வருது. அடுத்து வந்து கீழே உள்ள வராண்டாவில் மேல உள்ள பால்கனி வருது. அது வந்து 3.5க்கு 12 அந்த மாதிரி பால்கனி வருது. சில பிளான்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு போட்ட பிளானை ரொட்டேட் பண்ணி போட்டனாலே வந்துடும். சில பிளான்லாம் அந்த மாதிரி வராது. எல்லா பிளானும் அப்படி வராது. நம்ம குறுகலான இடங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வீட்டோட பிளானை வந்து நம்ம அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வர பிளான்கள்லாம் வந்து ப்ராப்பரா வாஸ்துபடி அந்த லொகேஷன் மார்க் பண்ணி தான் நம்ம பண்ணணும். எந்த வீடுக்கு பண்ணாலும் மேக்சிமம் இந்தியன் கல்ச்சர் படி வாஸ்துபடி பண்ணாதான் எல்லாரும் விரும்புறாங்க, எல்லாரும் பிடிச்சிருக்கு. அதனால என்னன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான டிசைன்ஸ், ரெஸ்ட்ரிக்டடான ஒரு எலிவேஷன்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி தான் கிடைக்குது. கண்டெம்பரரியா பண்ணும்போது இந்த வாஸ்துலாம் இல்லாம பண்ணும்போது நிறைய விஷயங்கள்லாம் வருது. நிறைய மாடர்னெல்லாம் பண்ண முடியும். அது ஃபியூச்சர்ல நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம பண்றது எல்லாமே வாஸ்து பேஸ் பண்ணி பிளான் தான். அதனால வந்து ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு. அதுலயே நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு இட வசதியும் குறைச்சலா இருக்கு. அதே மாதிரி வாஸ்துவும் வச்சு பண்ணும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதே மாதிரி புதுசாக வீடு கட்டுறவங்க நீங்களே ஒரு யோசனையில பண்ண வேண்டாம். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ் கன்சிடர் பண்ணி நீங்க பண்ணிக்கிறது நல்லது. எப்போதுமே ஒரு ஸ்கீம் டிராயிங் இருந்தால் வீடை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்கீம் டிராயிங் தாண்டி ஸ்ட்ரெச்சல் டிராயிங்ஸ், ஒர்க்கிங் டிராயிங்ஸ், ஸ்ட்ரெச்சல் டிராயிங்ஸ்ல நிறைய ஃபுட்டிங் டிராயிங்ஸ், பிரிந்தி பீம், காலம் மார்க்கிங், நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு டிராயிங்ஸ் இருக்கு. நம்ம ஒரு காமனான ஒரு பிளானை எடுத்துட்டு அதை அப்படியே வீடு கட்டோம்னா ஒரு நார்மலான வீடு தான் வரும். நம்ம ஒரு எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்தையே நல்ல சரியான முறையில் லக்ஸுரியா செலவு பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டிசைன் வாங்குறது. ஜெனரல் என்று பார்க்கறதுலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒருவேளை உங்களுக்கு சூட்டபிளா இருந்தால் அந்த வீடியோட பேசிக் பிளான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து செஞ்சு அதை முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் லக்ஸுரி அந்த வீடுகள்லாம் நம்மளோட கனவு என்னவோ அந்த கனவை பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.